டெபியூ டேரக்டர்ஸ்க்கும் எனக்குமே ஒரு நல்ல ராசி இருக்குது. இப்போது இரும்புத்துறை மித்ரன் சாராக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி இப்போது இந்த படத்தில் வந்து நிறைய பேருக்கு டெபியூ, எடிட்டருக்கு டெபியூ, அண்ட் கேமராமேன், டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு இந்த கேட்குதுங்களா? ஓகே. அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் இந்த இடத்துல இருக்கும், இத்தனை பேர் இருக்கும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி எங்கே ஏதோ ஒரு நேரத்தில் வந்து ராஜவேல் சாரோட தலைக்குள்ளே தோண்டின ஒரு யோசனை, ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு ஒரு சிங்கிள் ஐடியா வந்து இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது ஒரு பிச்சாக மாறி வேறு ஒரு இடத்துக்கு போய் அதுக்கு சரியான நண்பர்கள் உள்ளே வந்து சரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகி ஒரு படமாக அது இருந்து அது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் அதை எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இப்போது ப்ரெஸ்ஸாக இந்த மாதிரி ஒரு படமும் இப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரு இப்போ நண்பர்கள் சேர்ந்து படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒரு ஹாப்பி டீம் வில் ஆல்வேஸ் மேக் எ வெரி குட் ஃபிலிம். ஸோ நான் பார்த்து ரொம்ப க்யூரேட் பண்ணி தான் இந்த டீமே ஃபார்ம் ஆகிருக்கு. அதை எல்லாருமே இருக்கட்டும், ஹர்ஷா மேமாக இருக்கட்டும், தர்ஷன் சாராக இருக்கட்டும், காளிவெங்கடன்னா வந்து எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். காளிவெங்கடன்னா வந்து ஆரம்பத்துலேருந்து, ஏன்னா முன்னாடிலாம் வந்து இப்போ நடிக்கணும் ஒரு டைம் அந்த ஐடியெல்லாம் விட்டுட்டு பண்ணும்போது, ஏன்னா ஜென்ரலாக அந்த உருவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏன்னா நடிகர்னாலே ஒரு 6 பேக் வச்சுக்கணும், ஒரு இது வச்சுக்கணும், பார்க்குறதுக்கு பந்தாவாக இருக்கணும், அப்படிலாம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு முன்னாடி இருந்திருக்கலாம். அப்படி தான் கேட்பாங்க ஃபஸ்ட் நம்மளை பார்த்தோன்னே, என்னது ஆக்டிங்கா, அப்படியா, அவங்க அந்த அப்படியாலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் அதெல்லாம் அந்த கிராமர்லாம் உடச்சது வந்து எனக்கு தெரிஞ்சு காளிவெங்கட் அண்ணா மாதிரி ஒரு நல்ல ஆக்டர்ஸ் தான். ஸோ வெரி ஹாப்பி. அவர் கூட சீன்ஸ் இல்லை, அவர் நடிக்கிற வந்து 2வது 3வது படம் நினைக்கிறேன். அண்ணனுக்கு வார ஒரு படம் வருது. பட் ஆனால் வந்து அவர் கூட நிறைய படங்களை நான் பார்த்தா இருக்கேன், ஒரு இடத்துல வரன்றது எனக்கு சந்தோஷம்தான். தர்ஷன் சாருக்கு வந்து எங்கள் வீட்டில் நிறைய ஃபேனு, முக்கியமாக எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸ் நிறைய ஃபேனு. நான் வந்து ஹர்ஷா மேம் ஃபேனு. அப்புறம் ராஜவேல் சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல கேரக்டர், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கதை தான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரே ஒரு லேயர் தான். உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ட்ரம் கார்டு மாதிரி, ஸ்பின் பால் மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் வச்சுருக்காது. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லா நல்ல சின்ன படங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட மறக்காமல் ப்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. நல்ல இடங்களில் வந்து மீடியா கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போகவும் சேர்க்கும் நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய, அது வந்து சின்ன படமாக இருக்கலாம், பெரிய படமாக இருக்கலாம், ஓடுற படம், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடாத படமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசின மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள், ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு. ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை, பல படங்களை பார்க்கும்போது ஏன் இதில் நான் நடிக்கலை அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் இந்த கேள்வியாக வந்திருக்கு. ஸோ எதனால் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதே மேடையில் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த 4-5 வருஷங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20வது தடவை நான் இதே மேடையில், ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது, ப்ரெஸ் மீட்டுங்கிறது பல இடங்களில் நடக்கும், நமக்கே தெரியும். இந்த இடத்துல இதே மேடையில் உங்களுக்கே தெரியும் ஒரு 15-20 தடவை நான் பேசியிருப்பேன். ஆனால் எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான். இப்போ தலைவன் தலைவியில் நான் வந்து ஒரு சீன் நடிச்சிருந்தாலும் அந்த ஒரு சீனும் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நான் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் அனைவருமே அப்படி தான் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி போகும்போது எல்லா படத்தை பற்றியும் நம்ம சொல்ல முடியாது. இந்த படத்தில் வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல படம், இது நல்ல கதாபாத்திரம் ப்ளஸ் இது ஒரு நல்ல படம், ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல் அவர்கள். அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. தட்டலாமே கை, பரவாயில்ல. ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள், எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச சினிமாலேயே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்னு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசாக வரல.
ஒரு இயக்குனருடைய மைண்டில் அவர் எழுதும்போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவலில் வரும்போது இவங்க பல காரணங்களால் நம்ம வந்து அவாய்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது நம்மளோட டேட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து இவங்க இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தில் ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப 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 நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். எல்லா இடத்துலையும் நான் சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன். நம்மளே படத்தை பார்த்துருப்போம், ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலிம். அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யார் அப்படிங்கும்போது இவர் தான் அதுக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசருங்கும்போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த ரசனையோடு தான் அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ். கேட்குதா? அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் 100 நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கமில் நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதாக இருந்த இந்த லெவலில் இருந்த ஒரு படத்தை பெரிய படமாக ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது. அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கெலாம் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. வேர் சம்படி வில் அவங்களோட லைஃப் சேவிங்ஸை ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையிலுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த நண்பர் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூரில் அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸை இந்த படத்தில் போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக. ஏன்னா 3 பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ். ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றலாம் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வெரி பேட் சாரி. ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு என்விக்குரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அண்ட் தொடர்ந்து உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் அடையும் கண்டிப்பாக. பியாண்ட் ஆல் தட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடித்து இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எல்லோரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தர்கிட்ட நான் கதை கேட்டேங்க, நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க, ஏன்னா உங்களை தான் வந்து டைரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளி அவர்கள் தான். நாங்கள் 2 பேரும் பல படங்களில் நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். பட்டியலில் ராட்சசன், வேலைக்காரன் போன்ற பல படங்களில் நாங்கள் 2 பேரும் வந்து காம்பினேஷன்லையும் நடிச்சிருக்கோம், காம்பினேஷன் இல்லாமையும் நடிச்சிருக்கோம். சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்தில் தான் வந்து ஒரு த்ரூஅவுட்டாக ஒரு நிறையா சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடச்சிது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில் வந்து ஒரு எஸ்வி ரங்காராவ், வி.கே. ராமசாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைவன் தலைவியிலே நல்ல ஒரு ரிவ்யூஸு இந்த வருஷம் இருந்துச்சு. இந்த வாரம் அடுத்து இந்த படம், அது அடுத்த வாரம் ஐம் ஷூர் திஸ் சம்திங் இன் ஸ்டோர். ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக, அது நாட் ஓன்லி ஆஸ் அ கேரக்டர்னு இல்லாமல் அவர் வந்து இஸ் பிகம் அ லீட். அண்ட் வெரி ஹாப்பி தட் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐம் வெரி ப்ரவுட் காளி. அஃப்கோர்ஸ் தர்ஷன் இவங்க வந்து இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படிங்கிறத விடவ நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அவர் லுக்ஸு அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹீஸ் டால், ஹீஸ் ஹேண்ட்ஸம், ஹீ லுக் ஸ்மார்ட் அண்ட் இது குட் இது எல்லாமே. ஆனால் ஒரு ஏர்னஸ்னஸ் இருக்கணும். ஒரு அதாவது அவர் நான் சொல்கிற ஒரு உண்மையான ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து நடிக்கும்போது ஒரு படத்துலையும் ஃபஸ்ட்டு டே நான் வந்து ஷூட்டிங் போகிற மாதிரியே ஒரு ஃபீல்டில் நடிக்கிற ஒரு ஏர்னஸ்ட்டாக நான் இதை இன்றைக்கி ப்ரூவ் பண்ணோம், இந்த இடத்துல நான் வந்து என்னோடய இதை ஸ்கில்லை காட்டணும், என் கிராஃப்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடலையே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள். அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து அவருக்கு உண்மையிலுமே ஒரு லீக் நெக்ஸ்ட் லீகுக்கு அவரை வந்து எடுத்துக்கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நான் தான் அஃப்கோர்ஸ். அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜு கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ஒரு 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். ஹர்ஷா பைஜு அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ. அவங்கள்ட்ட ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் வெரி லக்கி. அவங்களும் லக்கி, அந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கங்க்ராட்ஸ் ஹர்ஷா.
அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ் அவருக்கும் அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் எல்லா படத்துலையுமே நல்ல ஒரு அவர் வந்தால் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக அந்த ரோலை வந்து அவர் பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற கென்ட்ரிக் அவரை வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால கூப்பிடல. பட் அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடினரி வெல். இதை நீங்கள் இன்றைக்கி சொல்ல மாட்டீங்க, 2 நாளில் வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சாரோட அடுத்த படத்தில் நடிக்கிறாரு. நிறையா குட் லைன் அப் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஹி ஹேஸ். ஐ எம் ஹோப்பிங் தட் ஹி ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர். அஃப்கோர்ஸ் டிஓபி சதீஷ் அவர்கள், அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது டைம் எடுத்துக்க முடியாது. அண்ட் எடிட்டர் நிஷார் அவர்கள், காஸ்டியூம் நந்தினி அவர்கள், தினேஷ் காசி மாஸ்டர், மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட், அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து அண்ட் மேடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குனர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அது பேர் வந்து என்ன வேணால் இருக்கலாம். இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ்னு அஃப்கோர்ஸ் வைக்க முடியாது. பட் வேறு எது வேணால் நீங்கள் வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வேணால் வைங்க. இட்ஸ் அ குட் ஃபில்ம், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பற்றினா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இதுக்காக வந்திருக்க கெஸ்ட்டு அஜய் ஞானமுத்து சார், ரவிக்குமார் சார், தமிழரசன் பச்சைமுத்து சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அஜய் ஞானமுத்து சாரை நான் ஒரு 2 வாட்டி மீட் பண்ணி கூப்பிட்டேன், நீங்கள் வந்து படம் பாருங்கள் சார்னு. இன்றைக்கி தான் படம் பார்த்தாரு, படம் நல்லா இருக்குன்னு சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு ராஜுவேல் நானும் காலேஜ் ஃபஸ்ட் டேலேருந்து ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்கோம். அப்படியே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி நாங்கள் எந்த சண்டையுமே எங்களுக்குள்ளே வந்ததில்லை. ஆனால் படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய சண்டை போட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான இன்டென்ஷன் இல்லை. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் இவரை அழைச்சிட்டு போய் இன்ட்ரோ கொடுத்தேன். அவர் வேறு பிஸ்னஸில் பிஸியாக இருந்ததுனால அவரால் பண்ண முடியல. என்னோடய ஃப்ரெண்ட் அபு தாகிர், அவர் தான் எனக்கு ஃபைனான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் என்னால் வந்து எடுத்து முடிக்க முடியுன்ற ஹோப்பும் மோட்டிவேஷனும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டும் எனக்கு நிறையவே பண்ணியிருக்காரு. நான் என்றைக்குமே அதுக்கு அவருக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் வந்து எங்களால் எல்லாமே கதை டெக்னீஷியன்ஸ்லாம் லாக் பண்ணிட்டோம். பட் நான் ஒரு சதீஷ் ப்ரோ, அப்புறம் நிஷார் ப்ரோ, ராஜுவேல், நாங்கள் 4 பேர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளானாக டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ எதுவுமே இல்லை, ஆஃபீஸ்லாம் கூட இல்லை. எங்கே முடியுமோ அங்கே மீட் பண்ணி இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் கதை யார்கிட்ட சொல்கிறதுன்ற மாதிரிலாம் நிறையா எங்களுக்குள்ள கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் எங்களால் எதுவுமே மூவ் பண்ண முடியல. ஸோ அப்போ தான் ராஜுவேல் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் எஸ்பி சக்திவேல்னு, அவரை நம்ம அப்ரோச் பண்ணால் அவர் நமக்கு இதுக்கான தேவையான விஷயம் எல்லாமே செஞ்சு கொடுப்பாருன்னு அவர் சொன்னார். ஸோ அப்படி தான் நான் சக்தி ப்ரோவை மீட் பண்ணோம். அவர் இந்த டீம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லா அக்ரிமெண்ட்ஸுமே எங்களால் சைன் பண்ண முடிஞ்சுது, எல்லா விஷயமே எங்களால் செஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3-4 மந்த்ஸாகவே ட்ரை பண்ணி நாங்கள் பெருசாக அதுவும் சாதிக்க முடியல. ஆனால் அவர் உள்ளே வந்த ஒரு 1 வீக்லேருந்தே எங்களால் ப்ராக்ரெஸை பார்க்க முடிஞ்சுது. ஒரு 3 மந்த்ஸ்லேயே நாங்கள் ஷூட் போகிற அளவுக்கு எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ படத்தை நாங்கள் எப்படி என்கிட்ட ஒரு கதையாக சொன்னாரோ ராஜுவேல், அதை அப்படியே ஒரு படமாக எடுத்து நாங்கள் ஒரு டப்பிங் பண்ணாத வெர்ஷனாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த படத்தை எப்படி நம்ம போயிட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், ஓகே நம்ம இதை ஒரு ஃபுல்லாக முடிச்சிடலாம், படத்தை முடிச்சிடலாம், இப்போ எந்த கேள்வியும் வேண்டாம், படத்தை முடிச்சுட்டு நம்ம ப்ரிவ்யூ போட்டால் பையர்ஸ் வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் படத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு ப்ரிவ்யூ போட்டோம். அப்போ அருணிஷ்வா சார் வந்து பார்த்தாரு, சாந்தி டாக்கீஸ் அவர் வந்து பார்த்தாரு, அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரிவ்யூவில் சிவகார்த்திகேயன் சார் பார்த்தாரு. ஸோ சிவகார்த்திகேயன் சாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ராஜ்வேல்ட்ட சொல்லியிருந்தார். அப்போ நான் இங்கே இல்லை, நான் சிங்கப்பூரில் இருந்தேன். ஸோ அப்போ அவர் இல்லை சும்மா உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் சொல்லியிருப்பார், உண்மையிலே படம் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இல்லை உண்மையாகவே அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ராஜ்வேல் என்கிட்ட சொன்னார். ஸோ அருணிஷ்வா சார் தான் சிவகார்த்திகேயன் சார்கிட்ட இதை பற்றி பேசி இன்றைக்கி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்காக அருணிஷ்வா சாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம். ஸோ ஒன்ஸ் நாங்கள் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படத்தை அவங்க கைக்கு போனதுலேருந்து எங்களுக்கு இந்த படத்தை பற்றின எந்த பயமே இல்லாமல் போயிடுச்சு. இது எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க அது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க, ஸோ நம்ம இதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ ஃப்ரம் தென் சிவகார்த்திகேயன் சார், கலை சார், இவங்க 2 பேரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கலை சார் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துலலாம் இவங்கள்ட்ட நம்ம போய் எப்படி நம்ம அணுக முடியும், நம்மளோட லெவல் ரொம்ப கீழே இருக்குது, அவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, ஸோ நம்மளால் எப்படி அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தயக்கம்லாம் இருந்துச்சு. ஆனால் எந்த மாதிரியான தயக்கமே இல்லை. ஏன்னா எங்கள் ஹவுஸ்மேட்ஸ் டீமில்
நாங்கள் எப்படி எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்களுமே எங்களை ட்ரீட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஏதோ ஒரு வேறு யாரோ ஒருத்தவங்களோட நம்ம இதை ஹேண்டில் பண்ணுறோன்ற மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஸோ அவங்க டீம்லேருந்து கலை சார், ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகர் சார், இவங்க எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் இதுக்கப்புறமும் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவாங்கன்ற நம்புகிறேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் என்னால் இதெல்லாம் எதுவுமே செஞ்சுருக்க முடியுமான்னு தெரில. இது எல்லாமே செஞ்சு கொடுத்தது அவங்க தான். தேங்க்யூ ஃபார் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், சிவகார்த்திகேயன் சார், கலை சார், ஸ்பெஷல் தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் நாங்கள் எல்லாமே கதையெல்லாம் ரெடி, பட் ஆனால் எப்படி ஆர்டிஸ்டெல்லாம் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாங்கள் சொன்னோம், நாங்கள் கதையை சொல்லி எந்த ஆர்டிஸ்ட்டுமே இதில் ரிஜெக்ட் பண்ணலை. நாங்கள் யாரெல்லாம் நாங்கள் சொன்னோமோ அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே எங்களை நம்பி, என்னோடய ஃப்ரெண்டு ராஜவேலை நம்பி நீங்கள் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த மாதிரி தினேஷ் காசி மாஸ்டர், அப்புறம் அசார் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார், இவங்க எல்லாருமே சக்தி ப்ரோ அவர் ஜஸ்ட்டு சொல்லிட்டாருன்ற ஒரு வார்த்தைக்காகவே எல்லோரும் எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி இதை செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ ஒரு வழியாக படத்தை எடுத்து இன்றைக்கி கொண்டு வந்து தேட்டருக்கு கொண்டு வரோம் August 1. இதுக்கப்புறம் இதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற சப்போர்ட்டை ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் தான் எனக்காக பண்ணணும். அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டும் ஆடியன்ஸ் கொடுக்குற சப்போர்ட்டும் என் ஃப்ரெண்டுக்காக நான் இன்றைக்கி ஒரு படம் எடுக்க வந்தேன். ஃப்யூச்சரில் என் ஃப்ரெண்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தர்ற வேறு யாருக்காகவும் அந்த எடுக்கிற நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். பிரசாத் எஸ்கே ப்ரொடக்ஷனுங்கிறது எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எஸ்கே ப்ரொடக்ஷனில் முதல்ல சம்பளம் வாங்கின அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். ஏன்னா அந்த படத்தில் நான் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கனால. நான் ஃபஸ்ட்டு பேடு பிடிச்சி டைலாக் சொல்லி கொடுத்த ஹீரோ தர்ஷன். அதேமாதிரி நான் கதை சொல்லி வேணான்னு சொன்ன ஹீரோவும் தர்ஷன். சொன்னீங்க 2 கதை. அப்புறம் காளி வெங்கட்டையா, மோகன், அப்துல், நெஞ்சிக்கு நீதி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லாருமே நான் அன்றைக்கி பார்த்த விட இன்றைக்கி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. ஸோ என் கூட இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். காளி வெங்கட்டையா சம்பளம் அதிகமாக ட்ரெஸ்ஸுக்கு இறங்கிக்கிட்டே வருது. நான் கூப்பிடும்போது ஃபுல் ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து. அதை தான் ஆக்சுவலாக சக்தி சொன்ன மாதிரி எனக்குமே ஹாரர் படம்னா கொஞ்சம் தள்ளி தான் இருந்து பார்ப்பேன். ஆனால் காளி வெங்கட்றதுனால கண்டிப்பாக இதில் ஹியூமன் எமோஷன் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ட்ரைலர் பார்த்தப்ப நான் ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் மோகன்ராஜன் அவங்க லிரிக்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஏதோ குழப்புறாங்கன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ரவிக்குமார் சொல்லும்போது அப்போ என்ன தான் இது அப்படின்னு இப்போ நான் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக காளி வெங்கட்டையா ஒரு ப்ரொமோஷனுக்கு வராருனாவே அந்த படம் பெருசாக தான் போகும். என் படத்துக்கு வரலையே. எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நீங்கள் நம்பலாம். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்களும் அப்படி தான். ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததே நல்ல ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணணும், எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது நான் ஆரம்பித்த அந்த இடத்துல இருந்ததுனாலேயே அதை நான் இன்னும் கொஞ்சம் தைரியமாகவும் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு படம் நிறைய பேருக்கு எடிட்டர், கேமராமேன், டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் நான் நிற்கிற இடம் உங்களுக்கும் கிடைக்கணும், அதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை காப்பாற்றுங்க. நிறைய புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை, கொஞ்சம் ஒரு படம் பண்ணவங்கன்னு மாறிடாதீங்க. எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய படங்களோட சின்ன படங்கள் தான் உங்களை ரொம்ப நம்பி இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுக்கு, நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா கெஸ்ட்டுக்கும் நன்றி. இது தமிழில் என்னோடய முதல் ரிலீஸ் ஆகிற படம் தான். எல்லோருடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ராஜவேலனா ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்டில் வந்தது. அவருடைய ஒரு 2.5 மணிக்கூர் அவரோட நரேஷன் கேட்டப்போ அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தது இந்த ப்ராஜெக்டில். அவரை நம்பி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தது. தேங்க்யூ ஸோ மச். பின்ன இந்த படத்தில் ரொம்ப நல்ல க்ரூ கூட ஒர்க் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது. டிஓபி சதீஷ் அண்ணா, எடிட்டர் நிஷார் அண்ணா அண்ட் எல்லா க்ரூக்கும் ரொம்ப நன்றி. யூஸ்வலாக நம்ம டிஓபி எல்லோரும் எப்போவும் நல்லா பீஸாக தான் அப்படி தான் இருக்கும். பட் சதீஷ் அண்ணா எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிஓபி தான். அப்போ அதுதான் எனக்கு அவரை பற்றி சொல்ல அதுதான் இருக்குது.
പിന്നെ രാജേഷ് ചന്ദ്രൻ അവരും நான் இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு ரீசன் தான் பிரேமம் மியூசிக் பண்ணதுக்கப்புறம் ஹீ இஸ் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் அப்போது முதல்ல அதுவும் எனக்கு ஒரு ரீசன் தான் இருந்தது அவரோட பிஜிஎம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பின்ன தர்ஷன் நான் ஒர்க் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோ ஆக்டர்ஸ் தர்ஷன் இவ்வளோ நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்காக ஆனால் ஒரு ஆக்டர் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது லாங்குவேஜ் பிரச்சனை எல்லாம் இருந்தது அப்போது எல்லாத்தையும் சீன்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அது கேட்டால் அப்பப்போ எனக்கு ஸ்லோலி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது அவ்வளோ நல்ல ஒரு கோ ஆக்டர் அண்ட் அவருடையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தில் പിന്നെ കാളി വെങ്കட் சார் வினோதினி மேம் போய் காளி வெங்கட் சார் அப்போது இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோ கென்ட்ரிக் அவருடையும் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸ் இருக்கு அதை ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ പിന്നെ அண்ட் ப்ரொடியூசர்ஸ் விஜய் சார் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் ப்ரில்லியண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்துல் அண்ணா தேங்க்யூ and thank you so much Ganesh Anna, Praveen Anna and Sebin Chetta, thank you for all the help எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எல்லாருமே அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகும் எல்லோருடையும் சப்போர்ட் வேணும் எல்லோருடையும் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய நன்றியும் பாக்கி இருந்துச்சு அதுக்கும் சேர்த்து இந்த படத்தையும் அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு அதுக்கும் சேர்த்து தான் இந்த நன்றியும் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற 1.5 டஜன் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் ஏன்னா 18 பேரை பற்றி பேசினா ரொம்ப நேரம் ஆகுன்றது எனக்கும் தெரியும் வேறு வழியில் எல்லா கண்டென்ட்டும் போயிடுச்சு வச்சுருந்த ஒரே ஒரு கண்டென்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணது அதையும் டைரக்டர் சொல்லிட்டார் அப்போ என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப முக்கியமான படம் அதில் மாதிரி ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் நான் நம்புகிறேன் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் உள்ளே இருக்கிற கண்டென்ட் எங்களால் வெளியில் சொல்ல முடியல ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் நீங்கள் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வச்சுருக்கேன் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்திருந்த எல்லாருக்குமே நன்றி அப்புறம் வந்து ஒருத்தர் பற்றி பேசணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இயக்குனருக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கேரக்டரை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கையை வச்சு ஏன்னா அதுக்கு இந்த படம் நான் கமிட் ஆகும்போது ஒரு சில படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை அதுக்கு முன்னாடியே என்ற கதை சொன்னார் எனக்கு அந்த கதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சி அப்புறம் வந்து முக்கியமாக வந்து நான் நன்றி ஒரு 4 நன்றி கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் இதில் வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு ஒரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார் ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணுறாரு ஆனால் படம் பார்த்துட்டாருன்னு இந்த நாங்கள் ஒன்றா தான் படம் பார்த்தோம் அங்கே பேசிட்டாரு அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறது எனக்கு புரியல என்னென்னு எனக்கு புரியல அண்ணே படம் மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குண்ணே ரொம்ப நாளாக பிடிச்சிருக்குண்ணே அப்படின்னு ஆரம்பித்து அப்படியே பேசினார் அந்த படத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஒன்று வரும் எனக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டை வேறு அன்றைக்கி பாடிக்கிட்டே இருந்தார் எனக்கு வாய்ஸ் நோட்டில் வேறு அதை பாடி வேறு அனுப்பிச்சிருந்தார் ஸோ அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்புறம் சொன்னார் இது நம்ம தான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனே மோஸ்ட்லி நான் வந்து ஈவினிங்குள்ளே நான் சொல்கிறேனே அப்படின்னாரு அதே மாதிரி அது நடந்துச்சு சார் சிவகார்த்திகேயன் சாருக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி கலையரசு சார் எஸ்கே ப்ரொடக்ஷன் உங்கள் டீமுக்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அப்புறம் சவுத் ஸ்டுடியோ சக்தி ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ட்ராவல் பண்ணுறது இன்னும் பல வருஷம் நம்ம நிறையா ப்ராஜெக்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் விஜய் அவர் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடணும் முதல் நாளே சொல்லிட்டாரு அதனால் தயாரிப்பாளர் முதலாளியாக இருந்தாலும் பேர் சொல்லி கூப்பிடுவேன் விஜய் உங்களுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய அடையாளத்தையும் ஒரு பெரிய வருமானத்தையும் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குது அது மாதிரி நடக்கும் நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து அதாவது அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ராஜவேல் சொன்ன மாதிரி நான் அப்படி தான் கொஞ்சம் தள்ளி நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு இரவு எங்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடச்சிது சிபியோட கல்யாணத்தில் சுரேஷ் சந்திரா சாரை மீட் பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துல கூடி டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து சுரேஷ் சந்திரா சாரையும் அந்த டீமுக்குள்ளே எழுதிட்டோம் அது ஒரு இரவு கச்சேரியாக மாதிரி பயங்கரமாக போச்சு ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது சார் அடுத்து யாருக்காவது எப்போ கல்யாணம் வைக்க தெரியல மறுபடியும் மீட் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இரவு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி இதில் சப்போர்ட் பண்ணி இருக்கிற எல்லா டெக்னீஷியன் பேர் தனித்தனியாக சொல்லினாலும் டெக்னீஷியன் எல்லாருக்கும் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தர்ஷன் ரொம்ப நன்றி
ஆஷா, பைஜு ரொம்ப நன்றி. பாருங்கள், நானும் 18 பேர் சொல்லிட்டு திரும்பவும் 18 பேரை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லோரும் 1.5 டஜன் பேருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், இதை கேட்டு நாளைக்கு எழுத போகிறவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தில் முக்கியமாக நிறைய சர்ப்ரைஸ் மூட்டை இருக்குது. நீங்கள் வந்து 1ஆம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஆரம்பிச்சது வந்து சக்தி பிரதர். தேங்க்யூ ஸோ மச். அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். ஸோ அது கேட்டு முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் படம்லாம் பண்ணோன்னு. ஸோ இது கரெக்டாக அது அமையும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் டைரக்டர் தேங்க்யூ ஸோ மச். அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை நம்பி இந்த கேரக்டரை பண்ணிடுவாங்கிற அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் அவர் இருக்கும்போது அதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் பிரதர். அண்ட் ப்ரொடியூசர் விஜய் பிரதர் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து அவரோட காலேஜ் மேட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அந்த மாதிரி யாருமே அவ்வளோ நம்பிக்கை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். கங்க்ராட்ஸ் பிரதர் டைரக்டர், கங்க்ராட்ஸ் பிரதர். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தனித்தனியாக காளியவங்க என்ன சொன்ன மாதிரி தனித்தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 40 டேஸ் ஷெட்யூல் வந்து யாருக்குமே பெருசாக தூக்கம் வந்திருக்காது. கேமராமேனுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சிவண்ணா அவர் கேட்டார் இந்த மாதிரி படம் முடிஞ்சாரான்னு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியானேன். அண்ட் அதே மாதிரி படம் பார்த்து முடிச்சோன்னே ப்ரொடக்ஷன் டீம் அவங்க போய் கேட்டாங்க இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இந்த படத்தில் வந்து பிடிச்ச விஷயம் வந்து அவருக்குன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ டைரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ளே, அவரோட ஐடியா ரொம்ப பிடிச்சனால தான் இது ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரர் படமே கிடையாது. ஏன்னா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இது என்ன ரெகுலர் ஒரு ஹாரர் படம் மாதிரி தான் இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அது மீறி ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் ப்ளே டைரக்டர் பண்ணியிருக்காரு. அது ஒரு என்ன சொல்கிறது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி படங்கள் நான் பெருசாக நான் பார்த்ததில்லை. அண்ட் அந்த ஸ்க்ரீன் ப்ளே எல்லாத்துக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எங்கேயுமே அந்த லோ மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு மாதிரி சொன்ன மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் அது பிடிக்கும். அண்ட் சிவானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெசென்டிங் திஸ் ஃபிலிம். அண்ட் கலை ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீலிங்கில் தான் படம் விட்டு வெளில வருவீங்க. ஸோ ப்ரெஸ் மீடியா நீங்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதை பார்த்து நீங்கள் எழுதி எனக்கு இன்னும் இல்லை எங்கள் டீம் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் காளி வெங்கட்னா உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் பிகினிங் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் பயங்கரமான நீங்கள் பயங்கரமான பெர்ஃபார்மர்னா அது கூட இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் எனக்கு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்னா. அதே சார் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் படம் பார்த்து நீங்கள் பேசுனீங்க. அண்டு தமிழ் சொன்ன மாதிரி கதை சொன்னார். அது வந்து அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கரெக்டாக எதுவுமே எங்களுக்கு அமையாதனால அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், என் கூட நடித்த ஹர்ஷா, காலினா, வினோதினி மேம் எல்லாருக்குமே எனக்கு அவங்க கூட நடிச்சது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.